அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஸ்கூலுக்கு போனப்போ ஃபர்ஸ்ட்டாக சூப்பர் கேலிஃப்ராஜிலிஸ்டிக் எக்ஸ்பியாலிடோஷஸ் அப்படின்ற ஒரு வேர்டு அவங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன். சிவசங்கரி டாக்ஸ் பிரசன்ஸ் அரசி அவார்ட்ஸ் 2026. ஈவென்ட் பார்ட்னர் மேக்ஸ் கோல்ட் கேஷ் ஃபார் கோல்ட். டைட்டில் ஸ்பான்சர் டீம் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். கொலாபரேஷன் பார்ட்னர் பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். பவர்ட் பை சுச்சி ஹெர்பல்ஸ். பிஆர் பார்ட்னர் நெக்ஸஸ் பிஆர் அண்ட் ஃபுட் பார்ட்னர் ஹோட்டல் நியூ ஆர்காட் பிரியாணி. நான் இன்னில இருந்து மத்தவங்க கிட்ட ரொம்ப இரக்கமா நடந்துக்குவேன். From today onwards, I will be kind to others. நீ என்கிட்ட இப்படி வாதம் பண்றதுல அர்த்தமே இல்ல. There is no point in arguing. Would you mind if I took this seat? I don't mind. You can sit. Oh, thank you. கோயம்புத்தூர்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி அந்த ஏற்காடு மலையில போய் ட்ரைப்ஸ்க்கு வந்து நம்ம ஏதாவது சர்வீஸ் பண்ணணும்னு நான் போனேன். முதலாவது அந்த ஸ்கூலுக்கு நான் போனப்ப அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ வந்து எனக்கு வந்து நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது டைம் என்ன அப்படின்னு கேட்க தெரியல. அப்போ நான் போய் ஹவு மெனி டைம் அப்படின்னு போய் ஒரு அங்கிளை போய் கேட்டேன். நான் டீச்சிங் ப்ரொஃபஷனாக அப்போ சூஸ் பண்ணதுக்கான இன்சிடென்ட் இதுதான். அப்பா வந்து பிரிட்டிஷர்ஸ் கிட்ட வேலை பார்த்தாரு. டெய்லி 2-3 வேர்ட்ஸை அப்பா கிட்ட பேசி 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 பழகின. அப்போ பேச பேச தான் வேஞ்சலின் பிரிசில்லா அவர்களுக்கு அரசி அவார்ட்ஸ் 2026 மொழி ஒளி விருதினை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது சிவசங்கரி டாக்ஸ். இங்கிலீஷ் வந்து ஒரு எட்டாத கனி அப்படின்னு சொல்லி பல பேர் நினச்சிட்டு இருக்கும் போது இங்கிலீஷ் இஸ் ஈஸி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு மோட்டிவேஷனை வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அது எஸ்பெஷலி மீ ஆல்சோ ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது உங்களுடைய ஒர்க்லாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விருதை வந்து யாருக்கு ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து ஏற்காடு அப்படின்ற ஒரு மலையிலேருந்து வரேன். வெயிலை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அங்கே வந்து குளிர். நீங்கள் வந்து ஹில் ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹில் ஸ்டேஷனுக்கு வருவோம். 1 or 2 டேஸ்க்கு நல்லாயிருக்கும், இல்லை ஒரு 1 வீக்கே நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம அங்கேயே தங்கி படிக்கிறது, வேலை பார்க்குறது இதெல்லாம் ரொம்ப 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 கஷ்டம். ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழல்லேருந்து தான் இந்த குழந்தைங்க வந்து காலையில் 6 o'clock தான் அவங்களுக்கு ஒரு பஸ் இருக்கும், மறுபடியும் 5 o'clock தான் அடுத்த பஸ் இருக்கும். இப்படிப்பட்ட கஷ்டத்தில் நான் பார்த்தது கிடையாது. ஏன்னா நான் இப்போ தான் ஒரு 1 year பேக் நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அந்த ஏற்காடு மலையில் போய் நான் வேலை செய்யணும், அந்த ட்ரைப்ஸ்க்கு வந்து நம்ம ஏதாவது சர்வீஸ் பண்ணணும்னு நான் போனேன். முதலாவது அந்த ஸ்கூலுக்கு நான் போனப்போ அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இங்கிலீஷ்ன்றது வெரி டஃப். ஏன்னா நானும் வந்து தமிழ் மீடியம்லாம் படித்தேன். எனக்கு வந்து நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு வந்து டைம் என்ன அப்படின்னு கேட்கும்போது கேட்க தெரியல. அப்போ நான் போய் ஹவு மெனினா என்ன, டைம்னா ஓகே ஹவு மெனி டைம் அப்படின்னு போய் ஒரு அங்கிளை போய் கேட்டேன். அப்போ அவர் வந்து எனக்கு கரெக்ட் பண்ணார். தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் இன்சிடெண்ட். இந்த மாதிரி இங்கிலீஷை நான் வந்து தப்பாக பேசி அவர் ஒருத்தர் கரெக்ட் பண்ணுற மாதிரி நாளைக்கு என்னோட ஸ்டூடெண்ட்ஸு, நான் டீச்சிங் ப்ரொஃபஷனாக அப்போ சூஸ் பண்ணதுக்கான இன்சிடெண்ட் இது தான். இப்படி கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இப்போ வரைக்கும் குழந்தைங்க மூலமாக நான் கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் தான். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஸ்கூலுக்கு போனப்போ ஃபர்ஸ்ட்டாக சூப்பர் கேலிஃப்ராஜிலிஸ்டிக் எக்ஸ்பியாலிடோஷஸ் அப்படின்ற ஒரு வேர்டு அவங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன். ஐம் நத்திங் டு வரி, ஐ எம் ஃபைன், எவ்ரிதிங் இஸ் ஃபைன், ஐ எம் அமேசிங் அப்படின்ற ஒரு வேர்டு. அதுக்கப்புறம் தான் நுமோனோ அல்ட்ரா மைக்ரோஸ்கோபிக் சிலிக்கோ வால்கேனோகோனியாசிஸ் அப்படின்ற ஒரு வேர்டு. இட் இஸ் அ லங் டிசீஸ் காஸ்ட் பை வோல்கேனோ ஆஷஸ். இதெல்லாம் என் பசங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 லாங்கஸ்ட் வேர்ட்ஸ் சொல்ல ஆரம்பித்தாங்க. Pneumono ultra microscopic silico volcanoconiosis. It has 45 letters. It is a lung disease caused by volcano ashes. Hypopotomonstrosus with daliophobia. It means fear of lungworms. It has 37 letters. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் அவங்களுக்கு வந்து பெருசாக பட்டோன்னே இப்போ இங்கிலீஷ்லாம் ஒன்றுமே இல்லை, மிஸ் இருக்காங்க எல்லாம் பார்த்துப்பாங்க. இப்போது வந்து உள்ளே போகும்போதே மிஸ் டிட் யூ ஹேவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட், மிஸ் வாட் வாஸ் யுவர் லஞ்ச், இப்படியெல்லாம் வந்து என்னை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இன்னிலிருந்து ஆரோக்கியமான உணவு தான் சாப்பிட போறேன். From today onwards, I will eat healthy food. இது வந்து தான் சின்னதுலேருந்து பெருசாக போய் இன்றைக்கி அந்த மலைவாழ் மக்கள் வந்து குழந்தைங்க வந்து இங்கிலீஷை வந்து தரமாக பேசுகிறாங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. சூப்பர் சூப்பர் மேம். எனக்கு ஒரே ஒரு ஆசை, ஆஷிக் அந்த லாங் வேர்ட்ஸ்லாம் சொல்ல வச்சா 1 பவுன் தங்கம் தப்பியே தரேன். 1 பவுன். 1 பவுனா? எங்க மேக்ஸ் கோட்ல இருந்து வாங்கி கொடுத்துறீங்களா? மேக்ஸ் கோ. ஓகே சரி மேம் சொல்லுங்க. மேம் சொல்லுங்க. சூப்பர் கேலிஃப்ராஜிலிஸ்டிக் எக்ஸ்பியாலிடோஷஸ்
என்ன மேம் லோஷன் பேர் சொல்றோம் என்னது ஒரே ப்ளீஸ் சாரி ஒரே ஒரு சூப்பர், சூப்பர் கேலி, கேலி ஃப்ராஜிலிஸ்டிக், ஃப்ராஜிலோஸ்டிக் எக்ஸ்பியாலி டோஷஸ். எஸ்பியாலி லோஷன் டோஷஸ். மேம் சத்தியமா இது ரொம்ப டஃப்பா இருக்கே மேம். இது மீனிங் என்ன மேம்? அமேசிங், யூ ஆர் அமேசிங். ஓ தேங்க் யூ மேம். இது வந்து உண்மையா சொல்றீங்களா இல்ல அந்த மீனிங் கேட்டதால சொல்றீங்களா? உண்மையிலே. யா தேங்க் யூ so much மேம். நமக்கு அமேசிங்கே போதும். நமக்கு அமேசிங் போதும். நம்ம we are amazing அப்படின்றதா. நிறைய ஃபாலோவர்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு மெசேஜ் டிஎம்ஸ்ல வரும். அதுல ரொம்ப ஒரு ஹார்ட் டச்சிங்கான ஒரு டிஎம். இது வந்து அந்த மெசேஜ் வந்து ரொம்ப படிக்கும் போதே எனக்கு ரொம்ப நெகிழ்வா இருந்தது அப்படின்றது ஏதாவது? எனக்கு இந்த மாதிரி டீச்சர்ஸ் கிடைக்கல, எனக்கு இந்த மாதிரி, ஏன்னா இங்கிலீஷ் அப்படின்னா நானும் அப்படிதான். இங்கிலீஷ் அப்படின்னாலே நம்ம வருவோம், அந்த போர்ஷன்ஸை முடிப்போம், கிராமர் நடத்துவோம், அது புரியுதோ புரியலையோ போயிடுவோம். அப்படி தான் இருக்கிற டீச்சர்ஸ். ஏன்னா நாங்கள் வந்து சிலபஸ் முடிக்கணும், அதனால வந்து அப்படி போவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிலபஸ் டக்குன்னு முடிச்சுட்டு என்னோட ஒவ்வொரு டிராயிங் பீரியட் நான் எடுத்துக்குவேன். இப்படி ஒரு பீரியடும் எடுத்துகிட்டு அவங்களுக்கு வந்து நீங்க வெயிட் பண்றதுல அர்த்தமே இல்ல. There's no point in waiting here. அதுக்காக நீ அழுகிறதுல அர்த்தமே இல்ல. There's no point in crying about it now. நீ இவ்ளோ கவலைப்படுறதுல அர்த்தமே இல்ல. There's no point in worrying too much. பாட்டு 1 little 2 little 3 little Indians இப்படி சின்ன கிளாஸில் படிக்கிற அது எல்லாத்தையும் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் நான் எங்கே வந்து ஆரம்பித்தேன் அப்படின்னா வந்து மான்ஃபர்ட் அப்படின்னு ஒரு ஸ்கூலில் தான் ஃபஸ்ட்டு நான் தமிழ் மீடியம் முடிச்சுட்டு போனேன். ஜஸ்ட் பிகாஸ் டு கெட் த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே இருந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். எல்லா ஃபனட்டிக்ஸு, ரைம்ஸு, அங்கே படித்த எல்லா விஷயங்களையும் இப்போ கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். அதனால வந்து இப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் தான் இப்போ வந்து போயிட்டுருக்கு. சும்மா போய் சொல்லாத வினோதினி. I don't know how to lie, miss. உண்மையா சொல்லிடணும், மறைக்க கூடாது. எனக்கெல்லாம் மறைக்கவே தெரியாது, miss. I don't know how to hide things, miss. ஒரு வழியா மழை நின்னுச்சு, கொஞ்சமா இப்பதான் வெயில பாக்குறோம். At last the rain stopped and the sun came out. Keep watching us. Bye bye. இப்போ வந்து இந்த இங்கிலீஷ் பேசுறதுக்கு ஒரு ஃபியர் இருக்குல்ல, அதை எப்படி ஓவர் கம் பண்றது? எனக்கும் இருந்தது, பேசும்போது கம்யூனிகேஷன் தப்பு பண்ணிடுவோமோன்னு. பட் இதை நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன் அப்படின்னா பேச தான் எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இப்போ பேச தான் ஒரு விஷயம் வரும். நம்ம குக் பண்ண தானே நம்ம எக்ஸ்பர்ட் ஆகிறோம். அந்த மாதிரி தான். அப்பா வந்து பிரிட்டிஷர்ஸ் கிட்ட வேலை பார்த்தாரு. அப்போ நான் என்ன பண்ணேன், டெய்லி 2-3 வேர்ட்ஸை அப்பா கிட்ட பேசி பழகினேன். அப்போது அதுக்கப்புறம் பேச தான் இது வரும். இன்றைக்கி எப்படி என் குழந்தைங்க வந்து இங்கிலீஷில் நல்லா வெல்வர்ஸ்டாக இருக்காங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போது நம்ம யாராவது ஒருத்தவங்க ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு நாளைக்கு 2 சென்டென்சஸ், இன்னொரு நாளைக்கு ஒரு 4 சென்டென்சஸ், இப்படி பேச அந்த வேர்ட்ஸை வந்து அப்படியே நீங்கள் வந்து அந்த ரிப்பீட்டடாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேச ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பாக நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு நாளில் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த விஷயத்தில் நீங்கள் வெல்வர்ஸ்டாக ஆவீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய சேவை அப்படிங்கிறது மிகப்பெரிய சேவை. உங்களே மாதிரி நிறைய ஆசிரியர்கள் இங்க சமூகத்துல உருவாகணும். நீங்க ஒரு ரோல் மாடல். தேங்க்யூ ஸோ மச். சிவசங்கரி டாக்ஸ் பிரசன்ஸ் அரசி அவார்ட்ஸ் 2026. ஈவென்ட் பார்ட்னர் மேக்ஸ் கோல்ட் கேஷ் ஃபார் கோல்ட். டைட்டில் ஸ்பான்சர் டீம் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். கொலாபரேஷன் பார்ட்னர் பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். பவர்ட் பை சுச்சி ஹெர்பல்ஸ். PR partner Nexus PR and food partner Hotel New Arcade Biryani.